வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் பைட். இன்றைக்கி நம்ம சுவையான நண்டு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 4, நண்டு ஒரு 5லேருந்து 6, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, பூண்டு 10, 5 பாதாம், 5 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, தேங்காய் 10 பல், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். ஒரு பேனில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு நல்லா பெருசாக கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை போட்டு வதக்குறேன். இது வதக்கி அரைக்க போகிறோன்றதுனால நான் வெங்காயத்தை பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே அரைக்க போகிறேன். பாருங்கள், ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு. இப்போ நான் அரைக்க போகிறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கோர்ஸெல்லாம் அரைச்சிக்க போகிறேன். இப்போ ஒரு 3 குழிக்கண்டி எண்ணெய் விட்டு பேனில் இந்த அரைச்ச வெங்காய பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குறேன். அதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு ஏற்ற மசாலாவை அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சீரகம், மிளகு, சோம்பு, தேங்காய் பற்கள், பூண்டு, பாதாம், முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். மீன்வைல் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அப்போ தான் இந்த கிரேவியோ கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். நல்லா வதங்கட்டும். இப்போ நான் வச்சுருக்க நண்டை போட்டுடுறேன். நண்டும் எண்ணெயிலேயே கொஞ்சம் 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிறேன். வதங்கிடுச்சு. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச கிரேவி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மசாலா நண்டுலெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தண்ணி விட்டுடுறேன். 1லேருந்து 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரணும். பாருங்கள், நல்ல கொதி வரணும். இதை ஒரு தட்டு போட்டு நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குது பார்க்கலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ் கழித்து நல்லா ஸ்பைஸியாக எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நண்டும் நல்லா வெந்திருக்கு. நண்டு கிரேவி ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.